அதன் ஒரு பகுதியாகத்தான் நம்முடைய மனோபலத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற ஒரு தலைப்பையும் எடுத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆளுமை பண்பை, தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்கான தகுதியை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு துறையில இருப்பவர்களுக்கும், ஒவ்வொரு பொறுப்பில இருப்பவர்களுக்கும் தனித்தனியாக விளக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன. ஒரு மாணவராக இருந்தால் அவருக்கென்று தனியாக சில ஒழுங்குகளை சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. ஒரு வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தால் அதற்கு ஏற்றவாறு அவருக்கு சில கூடுதலான செய்திகளை அவருக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்குவராக இருந்தால் அதற்கு ஏற்றவாறு அவர் எப்படி தன்னுடைய பர்சனாலிட்டியை வளர்த்துக் கொள்வது என்பதற்கு தனித்தனியான விஷயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையில அனைவருக்கும் பொதுவான விஷயங்களைத்தான் இப்போது நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் நாம எந்த ஒரு துறையை நம்ம எடுத்துக்கொண்டோமோ அந்த துறையில நம்ம பிரகாசிக்க வேண்டும், அதுல நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த துறையின் மீது நமக்கு முதலில் ஈடுபாடு இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நீங்க மாணவராக இருந்தால் நீங்கள் மாணவராக இருக்கிற அந்த துறையில உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும். உங்களை வலுக்கட்டாயமா தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சால் அது உங்களால் சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு வேலையில் நீங்க சேர்ந்து பணியாற்றினீர்களே ஆனால் அதுல உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்கணும். இது நம்ம வேலை, இதைத்தான் நம்ம செய்யணும், இதுதான் நம்முடைய கடமை என்கிற மாதிரியான ஒரு அக்கறை இருக்கணும். இது தன்னால உங்களை வழி நடத்தி செல்லும். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நீங்கள் என்னென்ன துறையை, என்னென்ன வேலையை கையில எடுத்திருக்கிறீர்களோ அந்த வேலையில உங்களுக்கு ஈடுபாட்டோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். ஈடுபாட்டோடு இல்லாம வலுக்கட்டாயமாக நம்முடைய வறுமையினாலேயோ அல்லது வேற ஒரு காரணத்தினால் திணிக்கப்படுமையானால் அதை நம்ம விரும்பக்கூடிய வகையில் நம்முடைய மனநிலையை மாற்றிக் கொள்ளணும். மாற்றினாதான் நீங்க ஒரு கார் ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவராக, சாரதியாக இருந்தால் கூட அதை நீங்க விரும்பணும். ஒரு மாணவராக இருந்தால் நீங்க அதை விரும்பணும். ஒரு சாதாரண ஒரு லேபர் கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட அதை நீங்க என்ன செய்யணும், ஈடுபாட்டோட ஆர்வத்தோட இதைத்தான் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஃபர்ஸ்ட், இதுதான் அடித்தளமே, இதுதான் அஸ்திவாரம், இதுதான் வேறு. இது சரியா இல்லாம நீங்க என்னத்தை நீங்க படிச்சாலும் உங்களால செய்ய முடியாது. அது ஆசைப்படலை என்று சொன்னா, அதுல அக்கறை இல்லை என்று சொன்னால், அதை நம்ம விரும்பல என்று சொன்னா, அதுல நமக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை நிச்சயமாக முழுமையாக சிறப்பா செய்ய முடியாது. அறகுறையா தான் இதை கடமைக்கு செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆகும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஆள் கூட பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்லிட இயலாது. எல்லாருமே ஒரு பெரிய தலைவர்களுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது, ஒரு இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது, அதிகாரிகளுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது, அல்லது அறிஞர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறது என்பது இஸ்லாத்துல கிடையாதுங்க. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது, குல்லுக்கும் ராயின், உங்கள் அத்தனை பேருமே பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவருமே தங்களுடைய பொறுப்புக்கு உட்பட்டவைகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். உங்க பொறுப்பின் கீழே என்ன இருக்கிறதோ, உங்கள் பொறுப்பின் கீழே யார் இருக்கிறார்களோ அதை பற்றி, அவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நேரத்தில் இந்த பொறுப்பு என்பது ஆம்பளைக்கு மட்டும் உள்ளது என்று நினைத்து விடக் கூடாது என்பதற்காக பெண்களையும் சேர்த்தே சொல்றாங்க. ஒல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண்புளையா இருந்தா கூட அவளுடைய கணவனுடைய வீட்டு விஷயத்துல, அவனுடைய சொத்து விஷயத்துல, அவனுடைய வாரிசுகளை வளர்க்கிற விஷயத்துல அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். பொறுப்பு இல்லாத ஒருத்தன் இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுல பொறுப்பு இல்ல, எந்த பொறுப்பு இல்லாத ஒரு ஆளுனா என்று எந்த மனிதனும் சொல்லிக் கொள்ளவே முடியாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது பொறுப்பு இருக்குது. குழந்தைகள் அந்த பகுத்தறிவுங்கிற அந்தஸ்துக்கு வருவதற்கு முன்னாடி உள்ள குழந்தைகளுக்கு தான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லலாம், அல்லது மனநோயாளிகளுக்கு, பைத்தியக்காரர்களுக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லலாம். அது இல்லாத யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கவே இருக்காது. அப்ப நம்ம என்ன பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கிறதோ அதுல நம்ம ஈடுபாட்டோட என்ன செய்யணும். என்ன மாதிரி ஈடுபாடு, இதை நம்ம சரியா செய்யலன்னா இதை பற்றி இந்த நிர்வாகிகள் கேட்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹ் கேட்பான். மசூலுன் கேட்கப்படுவீர்கள் என்றால் உலகத்துல கேட்கப்படுறத பத்தி இங்க சொல்லப்படல, மறுமையில் அல்லாஹ்ட்ட நீங்க என்ன செய்யணும், இதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன முதல்ல நம்மளை எப்படி மாத்திக்கொள்ளணும் என்று கேட்டால், நம்ம எதுல இருக்கிறோமோ அதுல முதல்ல மனசு செலுத்தணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? உடலால் வேலைகள், அதான் இரண்டாவது விஷயம். முதலாக நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அதை மனசார நேசியுங்கள், மனசார விரும்புங்கள், மனசார ஈடுபாடு காட்டுங்கள். அந்த ரிசல்ட் அப்படி வேற மாதிரி ஆயிரும். ஈடுபாடு உங்களுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் தன்னால் அந்த வேலை சிறப்பா நடந்துரும். அப்ப ஈடுபாட்டோட செய்யறது, ஈடுபாட்டோட இல்லாம செய்யறது என்பதற்கு என்ன வித்தியாசம்? சில உதாரணங்கள் மூலமாக கூட இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்கள்கிட்ட ஒரு வேலை தந்திருக்கிறார், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள். அதுல நீங்க அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முதலாளி இருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? முதலாளி இருக்கும்போது ஒரு மாதிரியா செயல்படுறீங்க. முதலாளி இந்த சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போனாருன்னு சொன்னா நீங்கள் வெளியே வந்து நின்று வேடிக்கை பாக்குறீங்க. ஆனா அதே மாதிரி முதலாளி வந்த பிறகு அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். அந்த வேலையில உங்களுக்கே ஈடுபாடு இல்ல. எதுக்காக செய்றீங்க? இவனுக்கு பதில் சொல்லணுமேங்கிறதுக்காகத்தான் அதை நீங்க செய்றீங்களே தவிர அந்த வேலை உங்க வேலை, அது நீங்க தான் செய்யணும். இந்த வேலையை செய்யறதுக்கு தான் இவன் சம்பளம் தர்றான், அப்ப அந்த சம்பளத்துக்காக வேண்டி நம்ம விசுவாசமா வேலை செய்யணும் என்கிற மாதிரி நம்ம இருந்தால் இந்த வேறுபாடு தன்னால வந்துடும். அதாவது நம்மளை கண்காணிக்கக்கூடியவன் இருக்கிறான், இல்லாம போறான். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இது நல்லா செய்யணும். நல்லா செய்யாட்டி அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுல குறைவு செஞ்சோம்னு சொன்னா முதலாளி ஏமாத்திட முடியும், படைச்ச இறைவனை ஏமாத்த முடியாது. இந்த மாதிரியா இதான் அதாவது ஈடுபாட்டோட நம்ம வேலைன்னு சொல்லி ஈடுபாட்டோட செய்யறதுனுடைய அர்த்தம் இதுதான். அப்ப ஈடுபாடோட செய்யறது என்று சொன்னால் அந்த வேலையை சிறப்பாக செய்வது நம்ம மேல உள்ள கடமை. அதை நம்ம கண்டிப்பா செஞ்சு ஆகணும். இந்த மாதிரி நீங்க உங்களை சோதிச்சு பார்த்தீர்களே ஆனால் இது நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? வாத்தியாருக்கு மட்டும் படிக்கிறது, வாத்தியார் ஆசிரியர் கண்காணிக்கலன்னு சொன்னா புத்தகத்தை மூடி வச்சிருக்கிறது ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். ஈடுபாடு இருந்தா ஓ நன்மைக்கு தானே படிக்கிற, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தானே படிக்கிற, உன்னுடைய அறிவு வளத்துக்கு தானே படிக்கிற. அப்ப அவர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அவர் உன்னை கண்காணிக்காட்டி என்ன? நீ படிக்கிறது உனக்கு ஈடுபாடு இருந்தா இப்படி நடக்க முடியுமா? உன்னால முடியாது. அப்ப நம்ம முதல்ல அஸ்திவாரத்தை எப்படி போடணும் என்று கேட்டால், எந்த ஒரு துறையை வேலையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் அதுல உங்களை முழுசாக செலுத்துங்கள். அதே மாதிரி உங்க வீட்டு பொருளை நீங்க திருடுவீங்களா? உங்க வீட்டு பொருளை நீங்க நஷ்டப்படுத்துவீங்களா? உங்க வீட்டு பொருளை எப்படியானாலும் கொண்டு விடுவீங்களா? விட மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு கடையில என்ன ஈடுபாடோடு இருக்கிறீங்க, உங்க பொருள், உங்க வீடு, உங்க வாச, உங்க சொத்துங்க போது ஈடுபாடு வந்து விடுகிறது. அதே நேரத்தில் ஒரு கடையில இருக்கும் பொழுது முதலாளிக்கு தெரியாம ஒரு ஆளுக்கு என்ன செய்றீங்க, அந்த பொருளை திருத்தனமா கொடுக்குறீங்க. அப்ப உங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். நம்ம கடையா என்னோட போயிட்டு போகுது, அப்ப இவங்க முன்னேற முடியாது. இவர்கள் இந்த உலகத்திலையும் முன்னேற மாட்டார்கள், அந்த காரியத்தை சிறப்பா செய்ய மாட்டார்கள், மறுமையில் அல்லாஹ் இடத்துல மாட்டிக்கொள்வார்கள். அப்ப என்ன இந்த ஈடுபாடு என்பது இந்த மாதிரி விரிந்த ஒரு அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்டா, உங்களுடைய மனோபலத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இந்த வேலைகள் பார்க்கக்கூடியவங்க அவங்கவுங்க துறையில சலிப்படைஞ்சிடறாங்க. எல்லாமே அப்படித்தான். ஒரு நீண்ட நாட்களாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அதுல நமக்கு ஒரு வெறுப்பும், நமக்கு ஒரு சலிப்பும், ஏண்டா இதுல இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலை எல்லாத்துக்குமே வந்துடும். என்னவாயிருந்தா அவனுக்கு ஒரு மன உளைச்சலும், ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மையும், படுத்தா தூக்கம் கூட வராது. அந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆளாகி விடுகிறார்கள். அதுக்கு கூட காரணம் என்ன, அவன் செய்யற வேலையில் அவனுக்கு ஈடுபாடு இல்ல. அப்ப நம்ம அந்த வேலை நம்ம ஈடுபாட்டோட செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா நமக்கு செஞ்ச நம்ம பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்கறது வேணா சுமையா நினைக்குவானா? நினைக்கவே மாட்டான். நம்ம பிள்ளைக்காக வேண்டி போய் கஷ்டப்பட்டு அந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதுல யாராவது சுமையா கஷ்டமா நினைக்குவானா? நினைக்கவே மாட்டான். அதே மாதிரி ஒரு இடத்துல பணியாற்றக்கூடிய நேரத்தில் அதை மட்டும் கஷ்டமா நினைக்கிறான்னு சொன்னா இதுல கொடுக்கிற மாதிரியான ஈடுபாடு அவனுக்கு வரமாட்டேங்குது. அப்ப எல்லாத்துக்கும் காரணம், அதாவது நம்ம மன சோர்வடைவதற்கு, வெக்ஸ் ஆகி போறதுக்கும் எல்லாத்துக்கும் என்ன காரணமா அமையும் பாத்தீங்கன்னா, எடுத்துக்கொண்ட வேலையில் நம்ம என்ன செய்யணும், ஈடுபாட்டை காட்ட வேண்டும், மனசால் அதுல ஒன்ற வேண்டும். பிடிக்கல என்று சொன்னா என்ன செய்யணும், அதுக்கப்புறம் விலகி கொண்டு தனி விஷயம். ஒரு வேலையை செஞ்சா அது இப்படி நீங்க விளங்கிக்கிற கூடாது. ஓஹோ மனசால ஒன்ற சொல்லிட்டாங்க, டிரைவரா இருந்தா டிரைவரா தான் காலமெல்லாம் இருக்கணும், தொழிலாளி இருந்தா தொழிலாளியா தான் முதலாளி அப்படி அர்த்தம் கிடையாது. அதுல இருக்கிற வரைக்கும் அதுல ஈடுபாட்டோட செய்யுங்க. அதை விட சிறந்ததை தேடுவதாக இருந்தால் கூட அதை ஈடுபாட்டோட செய்துவிட்டு என்ன செய்யணும், அதை விட மேலானதை தேடணும். அப்ப ஈடுபாட்டோட செய்யும் போது இன்ஷாஅல்லாஹ் நிச்சயமாக மேலானது நமக்கு கிடைக்கும். மேலானது கிடைச்சாலும் நம்மால் சிறப்பாக அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்ப இதை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்டா, இது மார்க்கத்தினுடைய ஒரு கடமை. மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் கூட ஒரு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, இதற்கெல்லாம் கூட அல்லாஹ் கேள்வி கேட்பான் இப்படின்னு விளங்கி கொண்டு எல்லாத்தையும் என்ன வேலையை எடுத்துக் கொள்கிறீர்களோ, ஒருவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். ஒரு மாணவரா இருந்தா மாணவர்ங்கிற ஒரு வேலை மட்டும் இருக்காது. மாணவரா இருக்கும் பொழுது அவர் மகனா இருப்பாரு, மகன்கிற முறையில் அவருக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது.
மாணவரா இருக்கும் பொழுதே ஒருத்தர் அண்ணனா இருப்பாரு அல்ல தம்பியா இருப்பாரு. அப்ப அதுக்கு என்ன இருக்கிறது? பொறுப்பு இருக்கிறது. மாணவரா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டாருன்னா ஒரு கணவனாவும் இருப்பாரு. அந்த வகையில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒருவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். நீங்க நினைச்ச மாணவன் மாணவன் பொறுப்பு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். அதனாலே வாழ்க்கையில் என்ன ஆயிடுது? பொறுப்பு போய் படிக்கிறேன் ஓவர் அப்ப என்ன செய்யுது? மெண்டல் ஆகி போயிடுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நமக்கு என்னென்ன பொறுப்புலாம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் ஈடுபாடு காட்டுறதுக்கு அடுத்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நம் மீது உள்ள பொறுப்புகள் என்னென்னு நீங்க விளங்கணும். எல்லாத்துக்கும் நிறைய பொறுப்பு இருக்கும். நீங்க யார்? உங்களுக்கு மேல என்னென்ன இருக்கு, உங்களுக்கு கீழே என்னென்ன இருக்கு, உங்களுக்கு சுத்தி என்னென்ன இருக்கிறது, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு வரிசையா பட்டியல் போட்டு நமக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. மனைவியை காப்பாற்றுற பொறுப்பு, பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு, படிக்க வைக்கிற பொறுப்பு, குடும்ப தொழிலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பொறுப்பு, வீடு வாசல் வாங்குற பொறுப்பு, அதே நேரத்தில் ஒரு முதலாளிக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். எல்லாத்திலும் ஈடுபாடு இருக்கணும். என்னென்ன பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து பொறுப்புகளையும் நம்ம என்ன செய்யணும்? அதை சில பேருக்கு பொறுப்புன்னு விளங்கவே செய்யாது. இதுதான் பொறுப்பு நினைச்சுக்கிறாங்க. இதுதான் பொறுப்பு. இந்த மாணவன் தான் படிக்கிறது மட்டும் தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் தரதுல எப்படி வேணாலும் சுத்தலாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அது மட்டும் தான் அவனுக்கு பொறுப்பு. ஒருத்தன் மாணவனை மட்டும் இருக்க முடியுமா? ஒருத்தர் ஆசிரியரா மட்டும் இருக்க முடியுமா? ஒருத்தன் ஒரு மன போலீஸ்காரனை மட்டும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது ஒரு அதிகமான நேரத்தை அவனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு. அது இல்லாம அந்த வேலை இல்லாட்டாலும் அவன் செய்ய வேண்டிய, இயற்கையாகவே அவன் செய்ய வேண்டிய ஏராளமான பொறுப்புகள் எல்லாம் எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. அதை என்ன செய்யணும்? இரண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்புகளை பட்டியல் போட்டு அந்த பொறுப்புகளை எல்லாம் என்ன செய்யணும்? மனசார நேசிக்கணும், மனசார விரும்பணும். இந்த ஒரு தன்மையை நம்ம இரண்டாவதாக என்ன செய்யணும்? வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூணாவதாக எந்த ஒரு பணியை நம்ம செய்யறதா இருந்தாலும் அதுல நம்ம பிரகாசிக்க விரும்பினால், இருக்கிற நிலையை விட மேலே செல்ல விரும்பினால், அல்ல இருக்கிற காரியத்தை சீராகவும் சிறப்பாகவும் செய்ய நம்ம ஆசைப்பட்டோம் என்று சொன்னால், அதுல அடுத்தபடியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நேரம் தவறாமை. எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி, அந்த பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு தன்மை நமக்கு வரணும். நேரங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்றாக நம்ம மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப இது நம்ம அறவே பேண்டது இல்லை. அதாவது நேரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சமுதாயம் எதுன்னு கேட்டா முஸ்லிம்கள் என்று இன்றைக்கு சொல்ல முடியும். ஆனா உலகத்துல நேரத்தை கடைப்பிடிக்கணும் என்பதை எல்லாமே நேரம் பார்த்து, தொழுகை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு எடுத்துக்கொண்டாலும் ஒரு நேரம் டைம் கரெக்டா உங்க இஷ்டத்துக்கு நோன்பு திறக்க முடியுமா? உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட முடியுமா? ரமலான் மாசத்துல எல்லா நேரத்திலையும் பார்த்துட்டே இருப்போம். இப்ப 4 மணிக்கு 5 மணிக்கு வைகரை வந்துருச்சுன்னு சொன்னா 5:01 நீங்க சாப்பிடும். அந்த ஒரு நிமிஷம் கூட முக்கியமானதா இருக்கு பாருங்க. 5 மணி வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். 5 மணிக்கு வைகரை வந்துருச்சு, கிழக்கு வெளுத்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? 5:01 நீங்க சாப்பிடக்கூடாது. அப்ப நேரம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா இல்லையா? அப்ப அந்த ஒரு வினாடி ஒரு நிமிஷம் கூட நமக்கு என்னவா இருக்கிறது? முக்கியமானதா இருக்கிறது. அதே மாதிரி 7 மணிக்கு சூரியன் மறைகிறது என்று சொன்னால் 6:59 நீங்க சாப்பிட முடியுமா? ரமலான் மாசத்துல நோன்பு வச்சிருக்கீங்க, 7 மணிக்கு சூரியன் மறையுது. அப்ப 6:59 வந்தாலும் நீங்க என்ன செய்ய முடியாது. நம்ம நேரம் இருந்தா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? 4 மணி நேரம் 5 மணி நேரம், அதான் நேரம். நம்ம எப்படி நேரம் வழங்கி வச்சிருக்கிறோம்? நேரம் சொன்னா 8 மணின்னு சொல்லிட்டு மத்தியானம் 2 மணிக்கு வந்தா 5 மணி நேரம் தான் ஆகுது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். 8:01 வந்தாலும் தப்பு. 8 மணிக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு நீங்க 8:01 தான் வருவீர்களே, ஆனால் அது பெரிய தப்பு. உங்க மார்க்கமே அந்த அஸ்திவாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் டயத்தை கரெக்டான செய்யணும். 5 வேலை 5 தொழுகை நேரம் இருக்கிறது, ஒரு ஆரம்ப நேரம் ஒரு முடிவு நேரம் இருக்கிறது. முடிவு நேரம் முடிஞ்சு 1 நிமிஷம் ஆனாத தொழுகை அந்த டயத்துல தொழுகை ஆகுமா? ஆகவே ஆகாது. அந்த நேரம் வருவதற்கு 2 நிமிஷத்துக்கு முந்தி நீங்க தொழுதால் அது தொழுகை நேரம். தொழுதா அல்லாஹ் ஏத்துக்கிறவானா? ஏத்துக்கிற மாட்டான். அப்ப அந்தந்த நேரத்துல நம்ம செய்யணும், அந்தந்த மாசத்துல செய்யணும், அந்தந்த நாள்ல செய்யணும் என்று சொல்லி நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்க கடமைகளை எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இதுலயே நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்னு கேட்டா, டைம் முக்கியம், நேரத்தை நீ கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி ஜும்மா இருக்கிறது, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் வியாபாரத்தை முடி, தொழுகை முடிஞ்சோன்னு ஓடி போய் கடையை துற, வியாபாரத்தை பண்ணு, தொழிலுக்கு வேலைக்கு போயிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் நமக்கு மார்க்கமே நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, எல்லாமே நேரம் காலம் எல்லாம் குறித்து தரப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறோமா? வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது இல்ல. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக வேண்டிய பரீட்சைக்கு நீங்க போறீங்க, பரீட்சை காலுக்கு 7:30 மணிக்கு வரணும்னா 7:35 போனா உங்களை உள்ள விடுவானா? வெளியேற்றிடுவான். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? அந்த நேரத்தை கடைப்பிடிக்கிறது என்பதை மிக முக்கியமான ஒரு கடமையாக நம்ம உணர்றதாகவே தெரியவே இல்லை. ஒரு ஆலோசனை கூட்டம் என்று ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடக்கும்? 8 மணிக்கு ஆலோசனை கூட்டம் போட்டோம்னு சொன்னா 8 மணிக்கே இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டாரு. யார் அந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறாரோ அவர் கூட 8 மணிக்கு இருக்க மாட்டாரு. அப்ப 8 மணிக்கு இல்லாம அவர் 8:15 அவர் வருவாரு, இன்னொருத்தர் 8:30 மணிக்கு வருவாரு, இன்னொருத்தர் 9 மணிக்கு கூட வருவாரு, இன்னொருத்தர் 10 மணிக்கு கூட வருவாரு.
வந்து எல்லாரும் கேட்டா என்ன ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சுமாங்க. கேள்வியாதான், கேள்வியே பதிலா சொல்லுவாங்க. ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா ஆமா லேட் ஆகி போச்சு, லேட்டா தான் ஆகி போச்சு, எதுக்கே லேட்டு பதில் சொல்ல முடியாது. அப்ப லேட் ஆகி போச்சுங்கிறதையே ஒரு பதிலா நம்ம ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம என்ன எப்படி மாறி இருக்கிறோம். நேரங்கிறது ஒண்ணுக்கும் இல்லாது, அது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல என்ன ஆகும் தெரியுமா, ஏன் இது ஆகும் தெரியுமா, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம மட்டும் 8 மணிக்கு போனா மத்தவங்கள வந்தா இருக்க போறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான்னு சொன்னா 8 மணிக்கு மசூரான்ட்டு போறாங்க, எவன் வரப்போறான் 8 மணிக்கு, நம்ம மட்டும் தான் போய் இருக்க போறோம் இப்படின்னு எல்லாரும் இந்த பால் ஊத்துன கதை சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஒரு சட்டியில வந்து ஒரு ராஜா என்ன செஞ்சாராம், எல்லாரும் அவங்க வந்து பால் ஊத்திட்டு போங்க, ஒரு செம்பு பாலை கொண்டாந்து ஊத்துங்கன்னு சொன்னாராம். எல்லாம் என்ன நினைச்சிருக்கான்னு கேட்டா, எல்லாரும் தான் பால் ஊத்துவாங்க, நம்ம மட்டும் தண்ணியை ஊத்துவோம், தெரியவா போகுது, எல்லாரும் பால் ஊத்திடுவாங்க, அந்த பால்ல ஒரு ஆள் போய் தண்ணி ஊத்துனா கண்டுபிடிக்கலுமா, அவன் ஒவ்வொருத்தரும் நினைச்சுட்டான். எல்லாரும் நினைச்சுட்டாங்க நம்ம மட்டும் தண்ணியை ஊத்துவோம், பாக்கி எல்லாரும் பால் ஊத்துவான். கடைசியில் பார்த்தா சட்டி நிறைய தண்ணி தான் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் அப்படித்தானே செய்வான் ஒரு எண்ணம் வரும் பொழுது எல்லாருமே லேட் ஆகிக்கிறோம். விஷயம் என்ன, அவன் வரப்போறானா இவன் வரப்போறானா, இதெல்லாம் இருக்கவே கூடாது. நீ எவன் வர்றியோ எவன் வரலையோ 8 மணின்னா வந்த ஒரு 8 மணிக்கு கண்டிப்பா வரணும், யார் வந்தாலும் வராட்டாலும் காரியத்தை ஆரம்பிச்சிடணும். 8 மணிக்கு மசூரா. இப்ப நம்ம வந்து ஒரு 6:30 மணிக்கு அறிவிச்சீங்க, அது உங்களுக்கு செய்ய முடியலன்னு சொன்னா இது தொழில்நுட்ப கோளாறு, சக்தியற்ற விஷயம். அது வந்து நம்ம கண்டிப்பா முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அவன் 8 மணிக்கு வர்றேன் வந்து ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டு 9 மணிக்கு வந்தா கேட்க முடியுமா? அதெல்லாம் வந்து விபத்துகள், இந்த மாதிரி திடீர்னு இங்கே அங்கே கரண்ட் போச்சுன்னு வைங்க, இப்ப நாங்க பேசுற உங்களுக்கு விளங்காது, இதெல்லாம் பஞ்சுவாலிட்டியை பாதிக்காது. அத பஞ்சுவாலிட்டிங்கிற என்னன்னு கேட்டா, நம்ம மனமறிஞ்சி ஒரு பொருத்தமில்லாத நம்ம செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் செய்யாம இந்த மாதிரியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, தாமதப்படுத்தி விடக்கூடாது. ஒரு 8 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சிடணும், பொதுக்கூட்டம் 8 மணிக்கா 8 மணிக்கு ஆரம்பிச்சிடணும், படுக்கிறது 10 மணிக்கா 10 மணிக்கு படுத்துடணும். இந்த மாதிரி நம்ம நேரங்களை வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா கடைப்பிடிக்கணும். நேரம் கடைப்பிடிக்கல என்று சொன்னால் என்னவாக கேட்டா, அடுத்தவங்களுடைய உரிமைகள் சில நேரங்களில் நாங்களே அனுபவப்பட்டிருக்கிறோம். வெளியூர்கள்ல இருந்து மசூராக்கு வருவார்கள், வெளியூரை சேர்ந்த நிர்வாகிகளை எல்லாம் ஆலோசனை கூப்பிட்டா அவங்க வந்து வெளியூரா இருக்கிறதுனால முன்னாடியே வந்துருவாங்க, வந்து மசூரா நடக்கிற இடத்துல தங்கி இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கரெக்டா 8 மணிக்கு உட்கார்ந்துருப்பாங்க. உள்ளூர்ல இங்க இருந்து கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, 9 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு வருவாங்க. அப்ப அந்த மக்களுடைய 2 மணி நேரத்தை நாசமாக்குறமா இல்லையா? அவங்க 8 மணிக்கு எல்லாரும் உட்கார்ந்து ரெடியா இருக்கும் பொழுது அவங்களுடைய 2 மணி நேரத்தை நம்ம நாசமாக்கி அவங்க உரிமையை பறிக்கிறோம் தானே அர்த்தம் அது. அப்ப நம்மளும் போய் அந்த டயத்துக்கு போனோம்னா அவங்களுடைய காரியம் முடிஞ்சு யாருடைய உரிமையை யாரும் பறிக்கலன்னு ஆகுமா இல்லையா? அப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பரவலாக தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நேரம் காக்குற ஒரு தன்மை வந்து தௌஹீத் சகோதரர்கள்ட்டையும் கிடையாது, எந்த இயக்கத்து சகோதரர்களையும் கிடையாது, ஒட்டுமொத்த முஸ்லிம்கள்ட்டே கிடையாது. ஒட்டுமொத்தமான ஒரு முஸ்லிம்கிட்ட என்ன இருக்காது, கிடையாது. கல்யாணத்துக்கு ஒரு பேப்பர் பத்திரிகை மார்க்கத்துல எல்லாம் கிடையாது. கல்யாண பத்திரிகை அடிச்சா கூட 8ல இருந்து 10க்குள்ள போறான். ஏன் அவனுக்கு நம்பிக்கை இல்ல. பத்திரிகையில என்ன செய்யறான், 8 மணில இருந்து 10 மணிக்குள் நடக்கும்னா அது எத்தனை மணிக்குன்னு சொல்லத, உனக்கான 2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அப்ப இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இதை வந்து தப்பாகவே உணரவே கிடையாது. நேரம் என்பதை நம்ம வந்து அடுத்தவங்க நேரத்தை சாப்பிடுறோமே, நம்ம டயத்தை வீணாக்குறோமே, யாருக்கும் பயனற்ற முறையில் அந்த நேரம் வீணா போகுது. நேரத்துக்கு செஞ்சோம்னு சொன்னா நேரத்துக்கு அடுத்த வேலை செய்ய முடியுமே, இதை பத்தின ஒரு அக்கறையை நம்ம யாருக்குமே இல்லாமல் இருக்கிறது. அதனால நீங்கள் மூன்றாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நேரம் தவறவே கூடாது. எந்த ஒரு காரணத்தினாலையும் நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. இது மார்க்கத்துடைய ஒரு கடமை. எல்லாமே தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கூட கிதாபு மௌகூத்தா, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்றுதான் நல்லா என்ன செய்யணும் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன செய்யணும் நமக்கு இருக்குன்னு அதை வாழ்க்கையில கடைபிடிச்சு ஆகணும். இப்படி கடைபிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, நிறைய தங்களை முன்னேற்றிக் கொள்வார்கள். இந்த டயத்துக்கு செய்யணும். மேலை நாடுகள் ஏன் முன்னார் நான் யோசிச்சு பாருங்க. ஐரோப்பாவெல்லாம் இருண்ட கண்டமா இருக்கிற நேரத்துல நம்ம எல்லாம் அறிவு கொழுந்த விதைச்ச ஒரு சமுதாயம். நம்ம ஐரோப்பாவெல்லாம் இன்னைக்கு பெரிய நாகரிகம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு காட்டுமிராண்டி சமுதாயமா ஒரு காலத்துல இருந்துச்சா இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம தானே அறிவு ஜீவிகளாக, படித்தவர்களாக, சிந்தனையாளர்களாக, விஞ்ஞானிகளாக இருந்தவர்கள் யாரு? முஸ்லிம்கள் தான். இவர்கள் அந்த நேர கட்டுப்பாடை வந்து முழுசா விட்டார்கள். அவங்க அதை கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க. வெள்ளக்கார மாதிரி கரெக்டா வந்து உதாரணம் எப்படி இருக்கு, முஸ்லீம் மாதிரி கரெக்டா வந்து சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு பழமொழி உதாரணம் எப்படி இருக்கு, வெள்ளக்கார மாதிரி இருப்பேன், வெள்ளக்கார மாதிரி தண்டு வந்துருவாரு, வெள்ளக்கார மாதிரி டயத்துக்கு வந்துருவாருங்க. வெக்கமா இல்ல இது? வெள்ளக்கார மாதிரி வந்துருவேன் சொல்வது வெக்கப்படுற விஷயமா, பெருமைப்படுற விஷயமா? அப்ப என்ன செய்யணும், அடே முஸ்லீம் மாதிரி வருவேன்டா, முஸ்லீம் மாதிரி வருவான் அப்படின்னு அவன் சொல்லணும். நேரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முஸ்லீமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மள உதாரணம் காட்டுற மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த உலகத்துக்கு இதெல்லாம் கற்றுத்தந்த ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு தாமதங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி தாமதம் பண்ணா எல்லாம் தாமதம் போயிடும். இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பழகினவர்கள், ட்ரெயின் இருக்கிறது 8 மணிக்கு ட்ரெயின்,
8 மணிக்கு போகலன்னா ட்ரெயின் எடுத்துட்டு போயிடும், நமக்கு நிப்பாட்ட மாட்டான். இப்படியே செஞ்சு பழவனும் 8 மணி ட்ரெயின் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. இந்த நேரத்தை கடைப்பிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் வாழ்க்கையில கடைப்பிடிக்க முடியல? நேரத்தை கடைப்பிடிக்க நினைக்கிறவங்க கூட அதை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறது தெரியாதனால நிறைய அவங்க தோத்துறாங்க. அதுல உதாரணமாக இப்ப 8 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. உங்க வீட்டில இருந்து வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் போதும்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்க 7:30 மணிக்கு புறப்பட்டா 8 மணிக்கு வரலான்னு இருக்கிறீங்களா? நீங்க 7:30 மணிக்கு புறப்படக்கூடாது. மேட்ரு எங்க வருது? 7:30 மணிக்கு புறப்பட்டால் 8 மணிக்கு வந்துடலாம் என்று இருந்தால் நீங்க புறப்படுறது 7:30க்கு புறப்படக்கூடாது. ஏன்? நீங்க புறப்பட்டு வர்ற நேரத்தில் ஒரு டிராபிக் ஆகிவிடலாம், ஒரு டயர் பஞ்சர் ஆகிவிடலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்து விடலாம். மந்திரி வர்றாரு, அமைச்சர் வர்றாரு, திருப்பி விட்டுருவாங்க ரோட்டை, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்ற மாதிரி வரும். அப்ப அதுக்கு ஒரு அரை மணி நேரத்தை நம்ம சேர்த்துக் கொள்ளணும். நீங்க என்ன பண்ணணும்? 8 மணிக்கு மசூராவா 7:30க்கு புறப்படுறது போல 7க்கு புறப்பட்டு போலவங்க. அப்ப என்ன செய்ய மாட்டீங்க? டிராபிக் ஆயிடுச்சு. கேட்டா என்ன செய்வாங்க? டிராபிக் ஆயிடுச்சு. டிராபிக் ஆகுங்கிறது தெரிஞ்சு நடக்கிறதா தெரியாம நடக்கிறதா? தெரியும். எல்லாருக்கும் தெரியாம நடக்கிற காரணத்தை நீ சொல்லணும். ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒத்துக்குருவோம். ஏன்? டெய்லி எல்லாருக்கும் மண்டை உடையாது. இந்த ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த டிராபிக் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை ஆகுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். அப்ப நீங்க கணக்கு போடும்போது எப்படி கணக்கு போடணும்? 8 மணிக்கு மசோரா சொல்லியிருக்காங்க, நம்ம 7க்கு கிளம்பிடுவோம், 7:30க்கு நம்ம எப்படி போய் சேர்ந்துருவோம். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட 8க்கு நம்ம கண்டிப்பா போயிடலாம். அப்ப கடைசி பட்சமா அந்த 8 மணிக்கு போகணும்னு நீங்க விளங்கி இருந்தீர்களே, ஆனால் இதுல தப்பு ஒரு மாண்ட வரவே வராது. அப்ப நம்ம ட்ரெயினுக்கு போறோம்னு வைங்களேன், 8 மணிக்கு, இப்ப நான் 8 மணிக்கு ட்ரெயின் 7 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருப்பேன். 1 மணி நேரத்தில் வேஸ்ட் பண்ணா புத்தகம் வாங்கிட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்ப அது ஏன்னா நம்ம எதுவும் தவறி போவாது. ஏன்னா 1 மணி நேரம் கூட சமயத்தில் சென்னையில சில நாட்கள்ல 1 மணி நேரம் கூட டிராபிக்கா நின்றுவோம். அப்ப நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம போகல நம்ம எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளாகுவோம். அதுக்காக செலவழிச்சிருப்பான், மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருப்பான். நம்மளை எதிர்பார்த்து ஒரு பெரிய செலவினங்கள் எல்லாம் செய்திருக்கிற மக்களை ஏமாத்துற மாதிரி போயிடும். அப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நேரத்துக்கு போகணுங்கிறத மனசால நீங்க முடிவெடுத்துக் கொள்ளணும். மனசால முடிவெடுத்தாலும் நேரத்துக்கு நீங்க செல்ல இயலாது. திட்டமிடும் பொழுது கொஞ்சம் கூடுதலான டயத்தை வச்சு திட்டம் போடுங்க. 1 மணி நேரத்துல ஒரு காரியம் போய் அந்த இடத்துக்கு போய் சென்றடைய முடியும்னு சொன்னா 2 மணி நேரத்துக்கு முந்தி கிளம்புங்க, 1.5 மணி நேரத்துக்கு முந்தி கிளம்புங்க. இப்படி கிளம்பினால் இந்த மாதிரி நேரத்தை அந்த ரிப்பேரா போச்சு, இந்த ரிப்பேரா போச்சு, பஞ்சர் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பஞ்சர் ஆனா இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு வர்ற அளவுக்கு அது எவ்வளவு டைம் ஆகும், அதையும் கணக்குல சேர்த்துக் கொள்ளணும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம இருந்தால் மாத்திரம்தான் நேரத்தை கடைப்பிடிக்குமே தவிர, எத்தனை மணிக்கு போய் சேர முடியுமோ அதையும் கரெக்டா கணக்கு பண்ணிச்சு அந்த போனீங்கன்னு சொன்னா உங்களால நேரத்தை கடைப்பிடிக்க இயலாது. அப்ப 3வது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நேரத்தை தவற விடாதீங்க. இது உலகத்துல முன்னேறின எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கரெக்டா நேரம் தவறாம இருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு ஒரு முதலமைச்சர் இருக்காரு, இன்னைக்கு இத்தனை தடவை முதலமைச்சர் இருக்காரு, அவருடைய அரசியல் நடவடிக்கை அதுல நம்ம உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அந்த பஞ்சுவாலிட்டியில அவர் அடிக்க முடியாது. 4 மணிக்கு எந்திரிப்பாரு, 5 மணிக்கு புத்தகம் படிக்கிறது, 6 மணிக்கு இது, 7 மணிக்கு இது, 8 மணிக்கு இது. அப்ப இந்த தள்ளாத வயசுலயும் அந்த ஆளுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த நேரங்கிறது நிர்ணயிச்ச டயத்துக்கு டக்குன்னு ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட, வேற தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவங்களே மறந்துடுவாங்க. இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கரெக்டான டயத்துல என்ன செய்வார், நமக்காக வெயிட் பண்ணி உட்கார்ந்துருப்பாரு. அப்ப நம்ம அந்த மாதிரியான ஒரு கடைபிடிக்கிறவங்க எதுல கடைபிடிக்கிறாங்க அதுல முன்னேறிக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் அவருடைய ஒரு நன்மை இல்ல. ஆனால் எந்த துறையில் அவர் இருக்கிறாரோ அதுல அவர் இதை கடைபிடித்தாரே, ஆனால் அவர் முன்னேறுவாரா முன்னேற மாட்டாரா? அதனால முன்னேறி கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அதனால நேரத்தின்படி ஒரு கடையை திறக்கிற, ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு 9 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு திறந்தா வியாபாரம் இருக்குமா? 8 மணிக்கு இந்த கடை திறந்துருவாங்கடான்னு ஒரு நம்பிக்கை இருந்தா 8 மணிக்கு நோக்கி வருவான். இல்ல விஷயமா வேற 9 மணிக்கு திறப்பாடா, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு திறப்பாடா, அந்த கடைக்கு கூட கண்டிப்பா திறந்துருப்பாங்க. அப்ப உங்களுக்கு வியாபாரியா இருந்தா கூட நீ என்ன செய்யணும், 8 மணிக்கு திறப்பான், 9 மணிக்கு போட்டுவான், 10 மணி இப்படிங்கிற அளவுக்கு அதை என்ன செய்யணும், ஒரு டயத்தை சிஸ்டத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இப்படி நிர்ணயித்து நடக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும். இந்த தன்மையை நம்ம மாற்றிக்கொள்ளணும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, நீங்கள் ஒரு பொறுப்பாளர்களா இருக்கிறீங்கன்னு வைங்க. பொறுப்பாளர்களா இருந்தீங்க என்று சொன்னா அவங்களுக்கு கூடுதலா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். வேலை ரொம்ப செய்யறதுதான் பொறுப்பாளருடைய தகுதின்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். வேலை செய்யற யாரும் தலைவனே கிடையாது. நீங்க ஒரு நிர்வாகி, ஒரு தலைவரா இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப வேலை செஞ்சீங்க என்று சொன்னா நீங்க நிர்வாகிக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். வேலையே செய்யாட்டி தான் நீங்க நிர்வாகி கேட்டா, அதாவது வேலை வாங்குறவன் தான் நிர்வாகியை தவிர வேலை செய்யறவன் என்ன செய்யல, நிர்வாகி கிடையாது. இப்ப நானே என்ன செய்யறேன், நான் ஒரு அமைப்பு தலைவரா இருக்கேன்னு வைங்க, நானே அறிக்கை எழுதி, நானே பிரஸுக்கு அனுப்பி, நானே நோட்டீஸ் அடிச்சு, நானே கொண்டு தெரு ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன வேலை நடக்கும்? அதுல நடக்காது. நீ அறிக்கை எழுது, நீ நோட்டீஸ் ஓட்டு, நீ இதை பண்ணு, நீ அதை செய்ய, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நீ பர்மிஷன் வாங்கு, நீ மேஜிஸ்ட்ரேட் காரனை பாரு, இப்ப நிறைய வேலை நடக்கும்.
அப்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க போய் நிறைய செலவழிக்க வேண்டியதே இல்ல, பொறுப்புகளை பயப்படுறாங்க நிறைய பேர். என்னது, தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நிறைய நம்ம செலவழிக்க வேண்டி வரும், நிறையவெல்லாம் செலவழிக்க வேண்டி வராது, மூளையத்தான் செலவழிக்க வேண்டி வருமே தவிர உடல் ரீதியாக நம்ம போய் கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது. அப்ப ஒரு நிர்வாகம் செய்யறவனா இருந்தான்னா வேலை வாங்குறவன் தான் நிர்வாகி. வேலை வாங்குற ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு சரியா அமைஞ்சிட்டான்னு வைங்க, அந்த கம்பெனி ஆக கொண்டு போயிடும். வேலை செய்யறவன் அவனே வெள்ள அடிச்சுக்கிட்டு, அவனே ஜன்னல்ல உள்ள ஆளுக்கெல்லாம் தொடச்சுக்கிட்டு, அவனை விளக்கமாத்த கூட்டிட்டு இருந்தான உருப்படமான நிறுவனம். ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் மேனேஜரா போட்டோம், மேனேஜர் மேனேஜ்மெண்ட் பண்ணாம, மேனேஜ்மெண்ட் பண்ணாம சீட்ல உட்காராம என்ன பண்றான், அவ்வாட்டுக்கு அந்த கிடக்குது இது கிடக்குன்னு விளக்கமாத்த எடுத்தா என்ன ஆகும், கம்பெனி உருப்படாம போயிடும். அப்ப நம்ம நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, வேலைகளை வாங்க கத்துக்கிறங்க, பிரித்து கொடுக்க கத்துக்கிறங்க. நம்மளே எல்லாத்தையும் செய்ய முடியாது, எல்லாம் செய்யறாரு, நம்ம சாதாரண ஒரு ஆளா இருந்துட்டு போயிடலாம். நம்ம ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனுஷனை போட்டு செய்வான்னு சொல்லி நம்ம தர்றாங்க, அப்படி தர்றதில்ல. இவரே அதை செஞ்சிருவாரு, இவரை இதை செஞ்சிருவாரு, இவர் அம்புட்டையும் செய்வாரு, அதுக்காக தர்றாங்க கிடையாது. இவர் அம்புட்டையும் அதுக்குரிய ஆள்களை வைத்து செஞ்சிருவாரு, அதுக்குரிய ஆள்கள் அந்த பொறுப்பை கரெக்டா ஒப்படைக்குவாரு. அதை நம்பிதான் நம்ம இடத்துல பொறுப்பை தருகிறார்கள். அதனால நிர்வாகிகளா இருக்கிறவங்க கூடுதலா விளங்கிக் கொள்ள வேண்டிய 4வது விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்கள் பொறுப்புகளை நீங்கள் உரியவர்கள்ட்ட ஒப்படைக்க பழக வேண்டும். நீங்களே தலையில எடுத்து போட்டு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னென்ன வேலையை இன்னென்ன நீ செய்யணும் என்று சொல்லி வேலை வாங்கினால் ஒரு வார்த்தையில 1000 வேலை நடந்து போயிடும். நீ போய் சென்னை முழுசு போஸ்டர் ஒட்டிட்டு ஒரு வார்த்தை தான் 1,00,000 போஸ்டர் ஒட்டப்படும். ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், அவன் அதுக்கு தகுந்த ஆளுகளை கொண்டு போய் 50 வேலையும் செஞ்சு விடுவான். ஒரு சொல்லு லட்சக்கணக்கான வேலைகள் என்ன செய்யும், அதை செய்ய வைத்து விடும். அதனால வேலை செய்வதை விட வேலை வாங்குறது தான் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு, பெரிய பெரிய நிறைய பேரை வேலை வாங்கக்கூடியவர்களுக்கு, ஒரு கம்பெனியுடைய பொறுப்பாளராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு இயக்கத்தின் பொறுப்பாளராக இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சாதான் அவங்க நல்ல பேர் வாங்க முடியும். அந்த மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு சிறந்த ஒரு நிர்வாகிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அந்த நிறுவனமும் ஒண்ணுக்கு மேல என்ன செய்யும், மேலேறி போய்கொண்டே இருக்கும். இது ஒரு விஷயங்கள் நம்மகிட்ட தெரிவதே இல்லை. அடுத்ததாக இந்த மாதிரி பொறுப்புனா நான் ஜமாத்து பொறுப்பு நான் சொல்லவில்லை. உங்களை ஏதாவது ஒரு கம்பெனில பொறுப்பா இருப்பீங்க, ஒரு 10 பேருக்கு மேல சூப்பர்வைசரா இருப்பீங்க, என்ன மாதிரி ஒரு பொறுப்பு இருக்குன்னு வைங்களேன். இந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே செய்யற வேலையை செஞ்சால் அது ஒரு விஷயம். அடுத்தவர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து செய்ய வைக்கிற வேலையாக இருந்தால் அதுல நம்ம செய்யற பெரிய பெரிய பயங்கரமான தப்பு என்ன தெரியுமா, ஒரு வேலையை கொடுத்துட்டு அதை ஃபாலோ அப் பண்ணுவது கிடையாது. உதாரணம், ஒரு ஆள் என்ன செய்யறோம், நீ போய் இந்த வேலையை செஞ்சிருன்றோம் சொல்லிட்டு பேசாம இருந்துக்கிறார். அவன் செஞ்சானா, செஞ்சு உறுதிப்படுத்தணுமா, உறுதிப்படுத்தவே கிடையாது. எல்லாரும் தோல்வி அடைந்த ஒரு விஷயத்துல எந்தெந்த பொறுப்பாளர்களும் தோல்வி அடைஞ்ச எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு இயக்கமா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், எதுல அவங்க தோத்து போயிருப்பாங்க, மக்கள்கிட்ட கெட்ட பேர் எதுல வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டா, அவங்க நல்ல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க, எல்லாம் டைரி எல்லாம் கரெக்டா போட்டு எழுதி வச்சிருப்பாங்க, கரெக்டா எல்லாத்தையும் சிஸ்டமா செய்யணும்னு நினைச்சுக்கிடுவாங்க. அப்ப என்ன செய்ய, ஒரு போலீஸ் பிரச்சனை வருதுன்னு ஒரு ஜமாத்துறை தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருக்காரு, ஒரு போலீஸ் பிரச்சனை வருது, அவர் என்ன செய்வாரு, அதுக்குரிய ஒரு பொறுப்பாளர் கூப்பிட்டு நீ போய் இந்த விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துன்னு சொல்லிடுறாரு. அவர் கடமை செஞ்சிட்டாரா, செஞ்சுட்டா அவர் நினைத்துக் கொள்கிறார். ஆனால் இவர் யாரிடத்துல சொன்னாரோ அவர் செஞ்சாரா, செய்யாம இருந்தா இவர் தான் திட்டு வாங்குவார். அவர் செய்ய மாட்டாரு, திட்டு யாருக்கு, இவருக்கு திட்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, முக்கியமா ஒருவன் முன்னேறுவதற்கு தேவை நீங்கள் செய்வதை ஃபாலோ அப் என்றால் அது தொடர்ந்து கண்காணித்தல். அது நடந்ததா என்று செய்யறது, அது நடந்து முடிகிற வரைக்கும் உங்களுடைய பார்வை அதன் மீது வைத்திருக்க வேண்டும். அதை பின்பற்றி தொடர்ந்து செல்ல வேண்டும், ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும், போய்கொண்டிருக்க வேண்டும். அப்ப ஒரு செய்தியை சொன்னதோட நம்ம வேலை முடிந்து விட்டதுன்னு நினைத்து விடவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் வேலையை மட்டும் கொடுக்க கூடாது. என்ன சொல்லணும், நீ செஞ்சுட்டு எனக்கு இத்தனை மணிக்கு தகவல் தரணும்னு சொல்லணும். செய்யணும் மட்டும் சொன்னீங்க உருப்படாத அந்த காரியம். நீ போய் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு எனக்கு தகவல் தான்னு சொல்லணும். அப்ப என்ன செஞ்சிருவான், அவன் செஞ்சானா தெரிஞ்சு வரும்ல, ஏன்டா தகவல் தரலன்னு கேட்க முடியுமா இல்லையா? நம்ம இதை சொல்லணும், என்ன செய்வான், நான் செஞ்சுட்டேனே, செஞ்சானான்னு தெரியாது, செய்யலையான்னு தெரியாது. அப்ப நிறைய பேர் நம்ம இதை பாக்குறோம். அதாவது மாவட்டங்கள்ல இருந்து பயங்கரமான ஒரு போலீஸ் பிரச்சனை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தலைமைக்கு. நம்ம இங்க அதிகாரம் பேசிக்கிச்சு எல்லாம் முடிஞ்சிருமா, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும், ஒரு போய் சொல்ல மாட்டாங்க. சால்வ் ஆயிடுச்சு சொல்லணுமா இல்ல, நாங்க பதவி உட்கார்ந்துருப்போம், அந்த பிரச்சனை முடிந்து விட்டுன்னு சொல்லுவார்களே, சொல்ல மாட்டாங்க. எதனால, இதை கத்துக்கல அவங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை யார் கொண்டு வந்தாலும் அதை நீங்க ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்டயோ ஒரு குழுட்ட ஒப்படைச்சிங்க என்று சொன்னா அதை அவர்கள் செஞ்சாங்களான்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்க உறுதிப்படுத்த வேண்டும். அந்த காரியம் நடந்து விட்டதுங்கிறத உறுதிப்படுத்தினா தான் நீங்க இதை செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். அப்ப நீங்க அதுக்கு ஒரு செக்ஷன் நீங்க போடுவதே கிடையாது. எதை நீங்க டைரி எழுதுற ஆளா இருந்தாலும் சரி, குறித்து வைத்துக் கொண்டு வேலை செய்யற ஆளா இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்க தள்ளி விட்ட வேலையை தான் செய்யறீங்களே தவிர
அதை நடந்து முடிச்சதை உறுதிப்படுத்துற வேலையை யாரும் செய்வதே இல்லை. எனக்கு தந்தை இல்ல, அந்த அவன்கிட்ட சொல்லிட்டேன், இவர்கிட்ட சொல்லிட்டேன், அந்த இவர்கிட்ட சொல்லிவிட்டேன், அவ்வளவு அதான வேலை. அப்ப அவர்கிட்ட அவன் சொல்லிட்டு போயிருவானே. உங்கள்கிட்ட சொன்னது எதுக்கு? நீங்க அதை சொல்லி அவன் செய்யறானான்னு பார்த்து செய்யாட்டி வேற ஒரு ஆள் அனுப்பி அதை செய்ய வச்சு எங்களுக்கு சரி பண்ணுவீங்க. அதுக்கு தானே உங்களை தலைவராக ஏத்திருக்கிறாங்க, ஒரு மேனேஜரா போட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு வேலை, ஒரு டீ வாங்கிட்டு வர சொன்னாலும் சரிதான், டீ வாங்கிட்டு வா, நீ போய் டீ வாங்கி நமக்கு வாங்கிட்டு வா, நம்ம தெரிஞ்சு போயிடுறேன், நமக்கு டீ வந்துச்சா வரல ஃபாலோ அதுல அடங்கி இருக்கிறது. இந்த டீ வாங்கி கொண்டு அவருக்கு கொடுத்துட்டு வான்னு ஒரு ஆளுக்கு சொல்றோம். எத்தனை அப்படி நடந்திருக்கு. சில வெளியில விருந்தாளிகள் வந்திருப்பாங்க, வச்சு டீ வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு போயிருவோம். அவங்க உட்காந்துட்டு டீயே வராது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? வேற ஆளுக்கு செஞ்சு கொடுக்கிற ஒரு காரியமாக இருந்தால் இந்த டீ கொடுக்கறா இருந்தாலும் டீயை கொடுத்துட்டு இங்க வந்து சொல்லிட்டு போ அப்படி சொல்லணும். நம்ம இந்த ரூம்ல உட்காந்துட்டு ஒரு ஆர்டர் பண்றோம்னு சொன்னா நீ அந்த டீயை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போ, அல்ல போன்ல சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சொல்லலன்னு வைங்க, அது அவன் குற்றஞ்சாட்டுறதுக்கான இதை பயன்படுத்திக்க கூடாது. 8:30 மணிக்கு சொல்லணும்னு போன் அடிக்கணும், டே செஞ்சுட்டியா? ஒன்னு அவனை சொல்ல நீ ஆர்டர் பண்ணி தான் ஒரு வேலையை, எந்த வேலையை கொடுத்தாலும் சரி செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கிறத பழக்கமாக்கி பாருங்க. நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஒரு காரியம், ஒரு வேலையை ஒருத்தன் ஒப்படைச்சு விட்டு அவன் எப்படி சொல்லணும், ஆர்டர் எப்படி பண்ணணும், இந்த வேலையை செய்து முடித்து விட்டு நீ எனக்கு சொல்லு, முடிச்சுட்டேன்னு எனக்கு வந்து சொல்லணும் அப்படி சொல்லுங்க. முக்காவாசி பேர் சொல்லிடுவாங்க கரெக்டா. அதுலயும் மனிதன்கிற முறையில மறந்துட்டு ஒரு காவாசி பேர் என்ன செய்ய மாட்டான், சொல்லாம இருப்பான். ஒரு ஆள் நீங்களே வர்றீங்க, ஏர்போர்ட்டுக்கு வர்றீங்க, நான் ஒரு நண்பரா இருக்கேன் உங்களுக்கு, எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க, உங்க ஒரு கார் ஒன்னு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புங்க. நான் என்ன செய்யணும், டிரைவரை கூப்பிட்டு கார் எடுத்து போய் பார்த்தேன் அப்படிங்கிறேன். அதோட எவ்வளவு முடிஞ்சு போச்சா? அவர் வரலன்னா நீங்க சந்தையில் நிப்பீங்க, அப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு வரலன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? அதுக்குரிய நீங்க கார் வந்திருக்குன்னு நினைச்சு இந்த நாட்டு பஞ்சாயத்து பணம் கொண்டு வராம அங்க ஏர்போர்ட்ல உங்களுக்கு என்ன ஆகுறது, எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி போயிடுறேன். அப்ப நீங்க எந்த வந்து ஒரு கார் அனுப்புங்கன்னு என்று சொன்னால் என்னுடைய கடமை என்ன, அந்த டிரைவர்கிட்ட சொல்லணும், நீ கார் எடுத்துக்கிட்டு போய் ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே, கொண்டு போன உடனே இத்தனை மணிக்கு 8 மணிக்கு வந்து இறங்குறாரா, 7 மணிக்கு நீ ஏர்போர்ட்ல இருக்கணும், 7 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு போன் பண்ணு நம்ம கேட்கணும். அவன் செய்யாட்டி அதை சரி செய்வதற்குரிய அவகாசத்தை வச்சுக்கிறேன், பாத்துக்கிறேன். அது ஒரு முக்கியமான விஷயம். அவன் 8 மணிக்கு தேவை, 8 மணிக்கு தான் அவன் நிக்க வேண்டிய நேரம், நீ 8 மணிக்கு போன் பண்ணு சொன்னீங்கன்னா 8 மணிக்கு அவன் போன் பண்ணாட்டி இன்னொரு அனுப்ப உங்களுக்கு அனுப்ப இயலாது. ஒரு காரியம் செய்வதற்கு அவன் செய்யாவிட்டால் இன்னொரு ஆளிடத்தை பொறுப்பை படைச்சு அதை செய்வதற்குரிய அவகாசத்தை கொடுத்து அந்த வேலையை கொடுக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், நம்ம கொடுத்த ஒருத்தன் வந்து அந்த வேலையை சரியா செய்யல என்று சொன்னா உடனே நீ நாசமாக செய்வானா, அந்த அப்படி இன்னொரு ஆளை பிடிச்சி நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லணும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று பரிகாரம் செய்யற அளவுக்கு அவகாசம் வச்சுக்கிட்டு நீங்க வேலையை கொடுக்கணும், குறிப்பிட்ட டயத்தை நிர்ணயிக்கணும். அந்த டயத்தில் அவன் செய்யல என்று சொன்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல என்று சொன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், கான்டாக்ட் பண்ணணும். நீ என்ன ஆச்சு, ஏன் அந்த காரியத்தை செய்யல, அது கான்டாக்ட்ல கிடைக்கல என்று சொன்னா அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு வேற ஒரு ஆளை பிடிச்சு அந்த வேலைக்கு நீங்க அனுப்பி அவனு கான்டாக்ட் போன தொலைச்சிருப்பான், ஏதாவது மாட்டிருப்பான், ஆக்ஷன்ல போயிருப்பான், அவன் மெசேஜே வராம இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், என்னோட அவனும் சொல்ல காண நம்ம போன் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது, அப்ப அந்த வேலை நடக்கல, நம்ம என்ன செய்வோம், வேற ஒரு ஆளை பிடிச்ச அந்த வேலையை செய்வோம். இதுதான் ஃபாலோ அப் என்பது. இப்படி செஞ்சா நம்ம எந்த வேலை திட்டு வாங்குவோமா? எவ்வளவு பேர் கீழே இருந்து மேல இருந்து நமக்கு கீழே ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குறோமா, நம்ம மேல ஒண்ணு திட்டுவோம். எதனால சொன்னா என்னடாச்சு, இல்ல சார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார், அவர்கிட்ட சொன்னா ஏன்டா நடக்கல, நம்ம அவன்கிட்ட போய் சண்டை பிடிக்க முடியும், நம்மள்ட்ட இவன் தான் கேட்பான், நமக்கு மேல உள்ளவன் நம்மள தான் திட்டுவான், நம்ம கீழே உள்ளவரை திட்ட முடியும். அப்ப நம்ம திட்டு வாங்காம இருக்க என்ன செய்யணும், நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்து நீ வேலையை வாங்கிக்கன்னு சொன்னார்களே, ஆனால் நம்ம அந்த வேலையை வந்து வாங்குறதுக்கு உள்ள அளவுல திட்டமிடணுமே தவிர அதை அடுத்தவன் தலையில இறக்கி வைக்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த கட்டளையை அவன் தலையில இறக்கி வச்சிடக்கூடாது. அந்த கட்டளையை செய்யறதுக்குரிய அந்த இதை வந்து என்ன செய்யணும், கவனத்தில் செலுத்தணும். இந்த ஃபாலோ அப்ல நம்ம ஜீரோ. முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் இயக்கங்கள், முஸ்லிம் அமைப்புகள் யாரெல்லாம் இந்த ஃபாலோ அப்ல தப்பு செய்யறாங்களோ மக்கள் நம்பிக்கை அப்படி இழந்துருவாங்க. ஒரு காரியத்தை சொல்லுவான், ஒரு ஆள் நம்ம சொல்லிட்டு மாடு மறந்துருவோம், அந்த காரியம் நடந்திருக்காது, அடைவீங்க நடக்காடா, ஆனா நீங்க செய்யத்தான் செஞ்சீங்க, மெனக்கட்டிங்க, உட்கார்ந்துருந்தீங்க, பாடுபட்டீங்க, எல்லாம் தான் செஞ்சீங்க. அவனுக்கு ரிசல்ட்ட பாக்குறான், அவனுக்கு ரிசல்ட் ஃபெயிலியரா போனவன இதெல்லாம் உட்படாத ஐயக்கப்பா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடும். இன்னைக்கு வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த தௌஹீத் ஜமாஅத்துல ஓரளவுக்கு இந்த ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு தான் செய்யறோம். இருந்தாலும் இதை இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தி செய்தால் இன்னைக்கு மற்ற எல்லாரை விட நம்ம மேல நிக்கிறதுக்கு இந்த ஃபாலோ அப் தான் முக்கியமான காரணம். இதை இன்னும் சிறப்பாக செய்தோமே ஆனால் யாரும் யாரையும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும், இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது அது நடந்து விட்டதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். நடக்கல என்று சொன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யற அளவுக்கு என்ன செய்யணும், நம்மள மாற்றிக் கொள்ளணும். இந்த ஒரு தன்மை நம்மகிட்ட இருக்கிறது இல்லாம இருக்கிறது. அடுத்து என்ன, ஒரு அமைப்புடைய பொறுப்பாளராகவோ ஒரு நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பாளராக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்வதாக முடிவு செய்யறதாக இருந்தால், ஒரு தொழில் இருக்கிறீங்க, இன்னொரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க,
அது மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய திட்டமிட்டீங்கன்னு சொன்னா அதை செய்வதற்கு முன்னாடி எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு யோசிக்கணும். செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? யோசிக்கிறது அந்த மாதிரி யோசிக்கணும். அப்ப யோசிக்காம என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு இறங்கிட்டு திருப்பி ரொம்ப நஷ்டப்படும். நமக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முந்தி அனுபவப்பட்டு நஷ்டப்பட்டு 1000 நஷ்டப்பட முடியுமா? ஒருத்தன் 1000 நஷ்டப்படக்கூடாது. அப்ப நஷ்டப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு கடையை ஆரம்பிக்கிறதா இருந்தா கூட அந்த கடை அந்த ஏரியா சரிதானா, இந்த இடத்துல இது ஓடுமா, மக்கள் நடமாட்டம் இருக்குதா, இதே மாதிரி வேற கடைகள்லாம் இருக்குதா, அப்ப இந்த இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த இடம் ஒரு பார்வையா இருக்குமா, இப்படி எல்லாம் நம்ம ஒரு யோசித்து பல வகையில் ஆலோசனை செய்து அதுல அந்த துறையில இறங்கணும். அத தீர ஆலோசித்தல்ங்கிறது அடுத்த ஒரு அஜெண்டா. எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஒரு படிப்பிலே ஒரு துறையை தேர்ந்தெடுக்க போறோம்னு சொன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா? படிப்பு இல்ல சிறந்த படிப்பா இருக்கலாம், சிறந்த படிப்பெல்லாம் எல்லாரும் படிச்சிட முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட், ஒவ்வொருத்தருடைய தகுதி அவங்களுக்கு தெரியும். இது நமக்கு பயங்கர கணக்கு நமக்கு ஓடாதுன்னா அது சார்ந்ததை விட்டுட்டு வேற துறையை தானே எடுக்கணும். அப்ப ஒருத்தர் தன்னை எடை போடணும், தன்னுடைய ஆற்றலை எடை போடணும், தன்னுடைய சக்தியை எடை போடணும், தன்னுடைய பேக்ரவுண்டை எடை போடணும், நமக்கு இது சரிப்பட்டு வருமானு சொல்லி 2வது காரியத்தை எடை போடணும். சிறந்த காரியமா இருந்தாலும் நல்ல பிரியாணி தான், அவனுக்கு கொலஸ்ட்ரால் தான் திங்க கூடாது. பிரியாணி நல்லதா இருந்தா எல்லாரும் தின்ன முடியுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம திங்கிற கெப்பாசிட்டி நம்ம இருக்கிறோமா பார்க்கணும். அப்ப இந்த தீவிரமாக ஆலோசித்தல், சிந்தித்தல், அதாவது சரிதானதான் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சித்தல். பல வார்த்தை சொல்லிக்கிறேன், எல்லாம் ஒண்ணுதான். அதாவது ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அது செய்யலாமா, அது சரியா, நமக்கு சரியா, பொதுவாக அது சரிதானான்னு பார்க்கணும். 2வது நமக்கு அது சரிப்பட்டு வருமானு பார்க்கணும். இது விஷயத்தில் நம்ம கூடுதலாக என்ன செய்வதில்லை, கவனம் செலுத்துவதில்லை. சில பேரை பார்க்கிறோம், எந்த ஒரு பொருளாதார வசதியும் இருக்காது, கடை வைக்க போறேன்னு என்ன செய்வான்? கடை வாங்கி போட்டு கடை வைப்பான். ஜவுளி கடை வாங்கி அது மண்ணலி போட்டு போயிருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் முடிஞ்சு போயிருமா, செய்ய தெரியாது அவனுக்கு, அந்த தொழிலை பத்தியும் தெரியாது, அந்த இடத்துல அது ஓடு மண்ணவனுக்கு தெரியாது. ஏதோ நான் எங்க ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போறான்னு சொல்லுவாங்க அந்த இந்து சமுதாயத்தோட பழமொழி. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஏதோ ஆரம்பிச்சு விடுறது, அது நஷ்டமாயி போயிருமா. அப்புறம் மறுபடியும் கடை வாங்கி மளிகை கடை வச்சு பார்ப்போம். ஏன் இப்படி ஒண்ணு சோதனையா பண்ற? நீ ஒழுங்கா யோசிச்சு ஒண்ணு செய்ய, அதுக்கு மேல அதான் நடக்கலாம், ஃபெயிலியர் ஆகலாம். அது மாதிரி நம்மளுக்கு எதிர்பாராமல் ஃபெயிலியரா போறதுங்கிறது தனி விஷயம். ஆனால் நம்ம எந்த முயற்சியும் பண்ணா ஃபெயிலியரா போனா நிறைய ஃபெயிலியர் ஆகும், நிறைய நஷ்டமாகும். அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் இது சரியா, நமக்கு சரியா, இது சரியான்னு யோசிக்கணும், நமக்கு சரியான்னு யோசிக்கணும். சில நேரத்தில் நமக்கு அத சரியா சரியில்லையான்னு யோசிக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கலாம். எல்லா நாலேஜ் ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கு உரியவர்கள்ட்ட போய் ஆலோசனை பண்ணணும். இந்த காரியம் சரியா சரியில்லையான்னா எவன்டையா கேட்டு உடனே செய்யக்கூடாது, அவசர சட்டுப்பட்டு செஞ்சுட்டோம்னு சொன்னா உருப்படாம போயிடும். அப்ப நம்ம தக்கவர்களை கண்டறிந்து இந்த விஷயத்துல யார்ட்ட கேட்டா சரியா வரும், நமக்கு புரிய மாட்டேங்குது, இது முன் அனுபவம் இருக்கா, இதை பத்தி படிச்சிருக்காங்களா, விவரமா உள்ளவங்க இருக்கிறாங்களா, ஒரு அக்கறையோட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஆலோசனை சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய நிர்வாகியாக இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா மட்டும் இருக்கல, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற விஷயத்துல அவங்க யார்ட்டையும் மசூரா பண்ண தேவையே கிடையாது. ஏன்? அது அங்கிருந்து வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கே அதுல ரைட் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற வகையில சொந்த ரைட் ஏதாவது உண்டுமா? சொந்த ரைட் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்லிட்டு போயிற வேலை தான், அல்லாஹ் சொன்னது விளக்கிட்டு போற வேலை தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆனா நிர்வாகி இன்னொரு ஜனாதிபதினு ஒண்ணு இருக்கிறாங்களே, சக்கரவர்த்தியா இருக்கிறாங்களே, அந்த நாட்டுக்கு அதிபரா இருக்கிறாங்களே, அது சம்பந்தமா நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்க தான் தளபதியா இருந்தாங்க, அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவும் இருந்தாங்க, அவங்க தான் ஜனாதிபதியாவும் இருந்தாங்க. அப்ப இது மாதிரியான பல பொறுப்புகளும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை அவங்க சிறப்பா செய்யணுமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்றான், வஸாவிருஹும் ஃபில் அம்ர், முக்கியமான விஷயங்கள்ல நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுக்க. நீ எவ்வளவுதான் விவரமான ஆளா இருந்தாலும் விவரமானவர்களுக்கும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் தெரியாம போயிடும். சின்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியற ஒரு விஷயம் கூட ஒரு விவரமான ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சேன் தெரியாம போயிடும். அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது என்று நம்ம நினைத்தோமே, ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆலோசனை செய்யணும். ஒரு விஷயத்தை ஒரு செய்யறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கும் பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஆலோசிக்க கூடாது, முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை ஆலோசிக்க பண்ணணும். சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு கஞ்சி காய்ச்சறதா சோறாக்குறான்னு மசோரா பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் ஆலோசனை பண்ணக்கூடாது. ஆலோசனை என்பது முக்கியமான ஒரு விஷயம். இது கண்டிப்பா செஞ்சாக வேண்டிய விஷயம், இது அதிகமான ஒரு லாபம் தரக்கூடிய விஷயம், அல்லது தப்பா பண்ண அதிகமான நஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம், இதை செஞ்ச அதிகமான பேர் வாங்கி தரக்கூடிய விஷயம், சிலிப்பான பேரை கெடுத்தரக்கூடிய ஒரு விஷயம், இது செஞ்சா சமூகத்துக்கு பாதுகாப்பான விஷயம், இதை ஒண்ணு கிடக்கு ஒண்ணு செஞ்சா சமூகத்தை அழிச்சிடக்கூடிய ஒரு விஷயம், இப்படியான விஷயங்கள்.
அதனுடைய விளைவுகள் மிகச்சிறந்த நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருந்தால், அல்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவசரப்பட்டு செஞ்சிடாம கலந்து ஆலோசிக்கணும். இன்னைக்கு அவசியம் கிடையாது. நல்லா ஆலோசிச்சு நல்லா கேட்டு எது சரின்னு பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யலாம்? வஷாவிருஹும் ஃபில் அம்ரு, முக்கியமான விஷயங்களில் அவங்கள்ட்ட நீ கலந்து ஆலோசனை செய்து கொள். ஒருத்தர் ஆலோசனை செய்யாம ஒருத்தர் தன்னிச்சையா செய்யலாம் என்று இருந்தால் அவங்க செய்யலாம். ஏன்? யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அறிவு அவங்களுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நிர்வாகத்திறன் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒருத்தரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுல அந்த இருந்த மக்கள் அப்படி பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ அல்லாஹ்வுடைய ரசூலால் பக்குவப்படுத்தப்பட்ட காரணத்தினால் அவங்க கொஞ்சம் அறிவாளிகள் ஆனாங்களே தவிர பெரிய பெரிய ஜீனியஸ் ஆன ஆட்கள் சஹாபாக்கள் அப்பாய் மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு மக்கள் தான். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவு குறைஞ்சது கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்? வஷாவிருஹும் ஃபில் அம்ர், முக்கியமான விஷயங்கள்ல நீ அவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணு. அம்ருஹும் ஷூரா பைனஹும், அந்த சஹாபாக்களை பாராட்டி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் அவங்களுடைய முக்கியமான காரியங்கள் எல்லாம் ஆலோசனை அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டதாக இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேற நினைச்சோம் என்று சொன்னால் உடனே செஞ்சிடாம, உடனே யாரோ ஒருத்தர் சொன்னவன யாரோ ஒரு தூண்டின உடனே அதை போய் செஞ்சிடாம என்ன செய்யணும்? நல்ல ஆலோசனை பண்ணணும். எத்தனை பேர் நமக்கு தெரியும், ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு கிறுக்கு போய் கூட்டாளியா கிடைக்குமா? ஆமா, அதுல இருந்து கெடுத்து விடுற மாதிரி இதுக்கு வாடா நல்லா இருக்கு, நம்ம இதை செஞ்சோன்னு வைவேன் எங்கே போயிடலாமா? நல்ல கிடைக்காத ஒரு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வருவானா, கடைசியில சந்தில நிற்கும். இதுக்கு நீ ஒருத்தன் சொன்ன கேட்ட அவசரப்பட்ட இது சொன்னா சரியா? உன் நண்பனுக்கு இருக்கான் நம்பி நீ போகலாமா? உனக்கு வேண்டிய சொன்னா நீ போகலாமா? நீ என்ன செய்யணும்? யோசிக்கணும். நம்ம இது சொல்றானு நம்ம இப்ப இருக்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை, இதுல என்னென்ன சாதகம்லாம் இருக்கிறது, இவன் சொல்ற வேலை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது மாதிரி நிறைய அங்க வாங்க சொல்றாங்களா